பிரைஸ் த லார்ட். கர்த்தரையே நம்புவோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 125 அதிகாரம் 1 கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. யோபுவின் விசுவாச அறிக்கையை பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு 13 அதிகாரம் 15 யோபுவின் ஆஸ்திகள் அழிக்கப்பட்டன. பிள்ளைகள் எல்லாரும் மடிந்து போனார்கள். சரீரம் முழுவதும் வியாதி. மனைவியோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறிவிட்டாள். இப்போது இந்த சூழ்நிலையிலும் சொல்லுகிறார், கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று. கர்த்தர் அவர் நம்பிக்கையை கனப்படுத்தினார். இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் தந்தார். தேவ பிள்ளைகளே, தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற எந்த வல்லமையினாலும் அசைக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதலாவது நம்மை முழுவதும் தேவனுக்கே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பது என்பது உதாரணமாக ஒரு பெண் மனம் முடிக்கும்போது தன்னை புருஷனிடத்தில் ஒப்படைப்பது போல நாமும் கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். அதாவது சுய முயற்சியில் இறங்காமல் தேவனை நம்பி காத்திருக்க வேண்டும். அதாவது ரோமர் 12 அதிகாரம் 12 சொல்கிறது, நம்பிக்கையினாலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். இந்த வசனத்தின்படி தேவனை நம்பும்போது சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். நம்பிக்கையை சிதைக்கும் உபத்திரவத்தில் பொறுமையுடன் ஜெபத்தில் உறுதியுடன் நின்றால் தேவன் நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்தி காரியத்தை வாய்க்க பண்ணுவார், ஜெயத்தை தந்தருள்வார். எந்த வல்லமையும் எந்த காரியமும் நம்மை அசைக்கவே முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். தேங்க்யூ லார்ட்.